நம்ம ஹீரோ ஈஹான் ஃபேக்டரிக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற மத்த வேலையாளுங்க எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. டேய், இவனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இவன் வரலன்னு டைரக்டர் வாங் லீவு கொடுக்காம இவனை வேலையில இருந்து தூக்க பிளான் பண்ணிட்டு இருக்காருடான்னு பேசிக்கிறாங்க. பாவம், அவனோட தங்கச்சி ஈஜிங் அவனுக்காக டைரக்டர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ செம கூலா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் இப்ப வேலையை ரிசைன் பண்ணத்தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இத கேட்டு பக்கத்துல இருக்கிற ஹைபின் அவனுக்கு ஆறுதல் சொல்றான். கரெக்டா அந்த டைரக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து நிக்கும்போது உள்ள இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. அந்த குரலை கேட்டதும் ஹீரோக்கு பதட்டம் தொத்திக்குது. ஐயோ, இது என் தங்கச்சி குரலாச்சேன்னு கத்துறான். உள்ள பார்த்தா அவனோட தங்கச்சி ஒரு மூலையில பயத்துல சுருண்டு கிடக்குறா. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சிரா. அந்த காம கொடூரன் டைரக்டர் வாங், நீ கத்துனா உங்க 2 பேரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு மிரட்டுறான். ஈஜிங் கோவத்துல, வெக்கமே இல்லாதவனே, உன்னை போலீஸ்ல போட்டு கொடுப்பேன்னு கத்துறா. அவன் நக்கலா, இங்க யார் உனக்கு உதவ வருவாங்க, பேசாம நான் சொல்றத கேளுன்னு அசிங்கமா பேசுறான். அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு, வேண்டாம் என்னை விட்டுடுங்கன்னு கதறுறா. அடுத்த செகண்ட் டமார்னு கதவை ஒரு உதவிட்டு உள்ள நுழையறான் நம்ம ஹீரோ. டே நில்லுடாங்க, என் தங்கச்சி மேலேயே கை வைக்கிறியா, உன்னை இன்னைக்கு உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். ஹீரோ டக்குன்னு தன் கோட்டை கழட்டுறான். அதை அப்படியே மெதுவா அவ தங்கச்சி மேல போர்த்தி விட்டு, உனக்கு ஒன்னும் இல்லையே, பயப்படாதன்னு கேக்குறான். ஈஜிங் அழுதுகிட்டே, எனக்கு ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லிட்டு, ஆனா ஈஹான், நீ எதுக்கு டைரக்டரை அடிச்ச, இப்போ உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவாரேன்னு பயப்படுறான். ஹீரோ கெத்தா சொல்றான், தங்கச்சி, நான் இன்னைக்கு உன் வேலையை ரிசைன் பண்ண வைக்கத்தான் வந்தேன். நான் இப்போ ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிட்டேன், இனிமே நீ கஷ்டப்படவே வேணான்னு சொல்றான். டைரக்டர் வாங்க ஆத்திரத்துல கத்துறான். நாயே, என்னையே அடிக்கிறியா, டேய் இந்த பயலை என் ஆபீஸ்க்குள்ள புடிச்சிட்டு வாங்கடான்னு கத்துறான். அவன் ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இவன் இன்னைக்கு சாக போறான் பாருன்னு சவால் விடுறான். ஈஜிங் பயந்து போய், ஈஹான் நீ ஓடிடு, நான் இவங்கள தடுத்து நிறுத்துறேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ செம நிதானமா, நீ கவலைப்படாத தங்கச்சி, எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்குவேன்னு சொல்றான். இத கேட்ட ஹைபின், ஏற்கனவே அந்த ஃபேமஸான யங் மாஸ்டர் ஃபேங்கையே நம்ம ஈஹான் அடிச்சு போட்டுட்டான், இவனுங்கெல்லாம் இவனுக்கு எம்மாத்திரம்னு சீன் போடுறான். ஈஜிங் ஆச்சரியமா, நிஜமாவே என் அண்ணன் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேக்குறா. அவ சொல்லி முடிக்கல, ஒரு ரவுடி கும்பல் உள்ள நுழையுது. அவங்க பாஸ் வந்துட்டார்னு கத்துறாங்க. ஐ குவாங் அப்படிங்கிற ஒருத்தன் பயங்கரமான பார்வையோட, யாரா என் பிரதர் இடத்துல வந்து வம்பு பண்றது, இன்னைக்கு அவன் செத்தான்னு கத்துறான். டைரக்டர் வாங் குஷியாகி, அதோ அங்க நிக்கறானே அவன்தான், அவனை இன்னைக்கு அடிச்சு நொறுக்குங்கன்னு ஹீரோவை கை காட்டுறான். இப்பவே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டா உன்னை விட வாய்ப்பு இருக்குன்னு மிரட்டுறாங்க. வெளியே இருக்கிற வேலையாளுங்க எல்லாம், உள்ள என்னடா இவ்ளோ பெரிய சத்தம் கேக்குதுன்னு ஒருத்தருக்கு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஈஹான் டைரக்டரை அடிச்சிட்டான் போல, அதான் ஆளுங்களை கூப்பிட்டு இருக்காருன்னு நியூஸ் பரவுது. நிறைய பேருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், ஏன்னா இந்த டைரக்டர் எப்பவும் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடப்பாராம். ஆனா சில பேர், பாவம் ஈஹான் ஒரு ஆளா இத்தனை பேரை எப்படி சமாளிப்பான்னு கவலைப்படுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் வாசல்ல நின்னுட்டு இருந்த அந்த அடியாட்களை ஹீரோ சல்லுன்னு ஒரே அடியில பறக்க விடுறான். ஒழுங்கா இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுங்கடா அப்படின்னு ஒரு மரண மாஸ் லுக்கு விடுறான். இத பார்த்த எல்லாருக்கும் வாய் அடைச்சு போயிருச்சு. என்னடா இது, ஒல்லியா இருந்த ஈஹானா இது, இவன் என்ன சூப்பர் ஹீரோ மாதிரி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு எக்ஸைட் ஆகி பேசுறாங்க. ஈஜிங் அதிர்ச்சியில, அண்ணா எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனன்னு கேக்குறா. ஹீரோ ரொம்ப அடக்கமா, நான் ஒரு மாஸ்டர் கிட்ட சேர்ந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டேனுமான்னு சொல்றான். ஹைபின் பெருமையா, இனிமே இவனுக்கு கத்துக் கொடுக்க என்கிட்ட ஒன்னும் இல்லன்னு சொல்றான். நிலைமை கைமீறி போறத பார்த்த டைரக்டர் வாங் நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ விடமாட்டான்ல, மின்னல் வேகத்துல போய் அவர் வழிய பிளாக் பண்றான். அங்க இருந்த செவுத்துல ஹீரோ ஒரே ஒரு குத்து விடுறான். அந்த செவுரு அப்படியே ஒரு குழி விழுந்து நொறுங்கிருது. இத பார்த்ததும் டைரக்டர் வாங்கோட முகம் விழுத்து போச்சு. ஐயோ விட்டுடுப்பான்னு அலறுறாரு. ஹீரோ அந்த பனிக்கட்டி பார்வையோட, எங்க ஓடுற, இப்பதானே என்ன கொல்லணும்னு சொன்னேன்னு கேக்குறான். அவர் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. டைரக்டர் வாங் டக்குன்னு முட்டி போட்டு, ஈஹான் தம்பி தப்பு பண்ணிட்டேன், என்னை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுன்னு கெஞ்சுறாரு. எப்பவும் தெனவெட்டா இருக்கிற டைரக்டர் இப்படி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு இது தேவைதான், ஒழுங்க தரையில விழுந்து மன்னிப்பு கேளுடான்னு வேலையாளுங்க கத்துறாங்க. ஆனா ஈஜிங் ரொம்ப நல்லவளாச்சே, அண்ணா போனா போகுது விட்டுடு, நம்ம பொறுமையா இருப்போன்னு சொல்றா. ஹீரோ மனசில்லாம ஒத்துக்கிறான். இனிமே ஒரு வாட்டி என் தங்கச்சி பக்கத்துல உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான், இப்போ
ஓடிடு அப்படின்னு எச்சரிக்கிறான். அவரும் தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாரு. அப்போ திடீர்னு மேனேஜர் லிண்ட் அங்க வராரு. இங்க என்னடா நடக்குதுன்னு கத்துறாரு. எல்லாரும் பயத்துல முணுமுணுக்குறாங்க. இந்த மேனேஜர் லின் நம்ம டைரக்டர் வாங்கோட மச்சாரச்சே இப்போ ஈஹானுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு கவலைப்படுறாங்க. டைரக்டர் வாங்கு ஓடி போய், மச்சான் இவன் தான் என்ன அடிச்சான், என்ன காப்பாத்துன்னு அழுது சீன் போடுறான். மேனேஜர் லின் கோபமா, யாரா என் ஆளுங்க மேலேயே கை வச்சதுன்னு கேக்குறாரு. டைரக்டர் வாங்கு உடனே ஹீரோவை கை காட்டுறான். இவனை உடனே போலீஸ் சீஃபை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க மச்சான்னு ஏத்தி விடுறான். அப்போ ஈஜிங் தைரியமா முன்னாடி வந்து, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் அண்ணருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பொறுப்பை ஏத்துக்கிறா. ஆனா டைரக்டர் வாங், உங்க 2 பேரையும் விடமாட்டேன்டா, ஈஹான புடிச்சதுக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு மிரட்டுறான். ஹைபின் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்னடா ஒரு கையாலேயே உலகத்தை மறைச்சிடலான்னு நினைக்கிறியான்னு சவால் விடுறான். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு ஷூ பறந்து வந்து டக்குன்னு டைரக்டர் வாங்கு தலையிலேயே விழுது. அவர் குழப்பத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த ஷூ டேக்குன்னு வந்து விழுந்ததும் டைரக்டர் வாங் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவருக்கு ஒன்னும் புரியல, என்னடா இதுன்னு அந்த ஷூவை எடுத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாரு. அந்த ஷூவை கிட்ட கொண்டு போய் முகர்ந்ததும் அதிலிருந்து வந்த அந்த அகோரமான நெத்த நாத்தத்துல மனுஷன் கடுப்பாயிட்டாரு. யார்ரா இது, எந்த தைரியத்துல என் மேல ஷூவை எரிஞ்சதுன்னு கத்துறாரு. ஆனா அவர் திரும்பி பார்த்தப்போ அங்க இருந்த வேலையாளுங்க எல்லாரும் அனல் பறக்கிற பார்வையோட அவரோடையே உத்து பாத்துறாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது நிலைமை மோசமாயிடுச்சுன்னு. அடுத்த செகண்டே அங்க இருந்த தொழிலாளர்கள்லாம் கையில கிடைச்ச பொருளை எல்லாம் அவர் மேல வீசி எறியறாங்க. இத்தனை வருஷமா எங்களை வச்சு செஞ்சல்ல, அனுபவிடான்னு கத்தி தீக்குறாங்க. டைரக்டர் வாங் அலறி அடிச்சுட்டு, மச்சான் என்னை காப்பாத்துறான்னு மேனேஜர் லின் பின்னாடி போய் ஒளியறாரு. மேனேஜர் லின் கோவத்துல கத்துறாரு, டேய் ஒழுங்கா வேலைய பாருங்கடா, இல்லனா ஒருத்தனுக்கும் சம்பளம் கிடைக்காதுன்னு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோ ஈஹான் ரொம்ப ஆவேசமா கேக்குறான், எல்லா தொழிலாளர்களும் இவனை வெறுக்கிறாங்க, அப்படியும் நீங்க ஏன் இவனை இன்னும் காப்பாத்திட்டு இருக்கீங்கன்னு லின்னை பார்த்து கேக்குறான். மேனேஜர் லின் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இந்த மச்சான் பண்ற அலப்பறை எனக்கே தெரியும், ஆனா இவனை காப்பாத்தலனா வீட்டுக்கு போனதும் என் பொண்டாட்டி மச்சானோட அக்கா என்னை உண்டில்லன்னு ஆக்கிருவாளேன்னு புலம்புறான். டைரக்டர் வாங் அழுதுகிட்டே, மச்சான் எப்படியாவது இதிலிருந்து காப்பாத்துன்னு காலை பிடிச்சுக்கிறான். மேனேஜர் லின் அந்த ரவுடி கும்பலை வச்சு எல்லாரையும் அடக்கலான்னு முடிவு பண்றப்போ செக்ரட்டரி லீ பதட்டத்தோட ஓடி வராரு. சார் சார் நிறுத்துங்கன்னு மூச்சு வாங்க கத்துறாரு. லிங்கோட முகம் அப்படியே விழுத்து போய் கிடக்கு. ஏண்டா இவ்வளவு பதட்டமா வர்றான்னு லின் கேக்குறாரு. செக்ரட்டரி லீ அவர் காதுல கிசுகிசுக்கிறாரு. சார், அந்த ஈஹான் கூட வந்திருக்கான்ல, அவன் ஒரு பெரிய விஐபியோட கார்ல வந்திருக்கான். அதுவும் அவன் கூட வந்திருக்கவன் நம்ம மேயரோட பையன் போல தெரியுது. இத கேட்டதும் மேனேஜர் லின்னுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே மெதுவா தலையை திருப்பி ஹீரோ பக்கம் பார்க்கறாரு. ஐயோ, இவன் மேயர் வீட்டு ஆளா? ஒருவேளை இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருப்பாங்களோ, நம்ம கதை முடிஞ்சிடுமோன்னு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஈஹான் இதெல்லாம் கண்டுக்காம ஹைபின் கிட்ட ரொம்ப ஜாலியா, அப்புறம்லாம் அடுத்து எங்க போய் சாப்பிடலாம், நல்ல ஹோட்டலா சொல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். மேனேஜர் லின்னுக்கு இப்ப ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இப்ப நாம பல்ட்டி அடிச்சாதான் தப்பிக்க முடியும்னு. உடனே ஒரு அடி முன்னாடி வராரு. டைரக்டர் வாங் இன்னும் திமிரா, மச்சான் இவனை இப்பவே உள்ள தள்ளுங்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மேனேஜர் லின் தான் மச்சான் வாங்கோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடுறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி ஸ்டாச்சு மாதிரி நின்ட்டாங்க. மச்சான் என்னை ஏன் மச்சான் அடிச்சிங்கன்னு வாங் அழுதுகிட்டே கேக்குறாரு. மேனேஜர் லின் கத்துறாரு, டேய் என் பேரையே கெடுத்துட்டடா, இன்னைக்கு நீ பண்ண வேலையால எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா, இனிமே உன்னை விடமாட்டேன், உன் மேல முழு விசாரணை நடக்கும்னு எகிர்றாரு. கூட்டத்துல ஒரே பேச்சு. என்னடா இது, மேனேஜர் லின் இப்படி திடீர்னு மாறிட்டாரு, கண்டிப்பா ஈஹானுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பவர் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. மச்சான அடிச்சுட்டு மேனேஜர் லின் அப்படியே பெருமூச்சு விடுறாரு. அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்றாரு, இன்னைக்கோட இந்த டைரக்டர் வாங் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹீரோ கிட்ட வந்து, தம்பி ஈஹான், இந்த முடிவு உனக்கு திருப்தியா இருக்கான்னு ரொம்ப பவ்யமா கேக்குறாரு. ஹைபின் ஒரு நக்கலான சிரிப்போட, எங்களுக்கு என்னவோ இதுல ஈஹானோட முடிவுதான் முக்கியம்னு சொல்றான். மேனேஜர் லின்னுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருச்சு. இந்த சின்ன பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு யோசிக்கிறான். ஆனா ஹைபின் விடல. சார், இங்க நடந்த அநியாயம் எல்லாம் வீடியோ ரெக்கார்டாயிருக்கு, இத மேலிடத்துல கொடுத்தா உங்க வேலைக்கே வேட்டு வச்சிருவாங்கன்னு மிரட்டுறான். அவ்வளவுதான், மேனேஜர் லின் அப்படியே தரையில முட்டி போட்டு விழுந்துட்டாரு.
தம்பி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன். உங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்தது நான் தானே, அந்த நன்றிக்காகவாது என்ன விட்டுடுங்க நீ ஈகான் காலை புடிச்சு கெஞ்சுறாரு. அங்க இருந்த வேலையாளுங்கள்லாம் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. மேனேஜர் லின்னே மன்னிப்பு கேட்கறாரே, அப்போ இந்த ஹைபின் நிஜமாவே மேயரோட பையன்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஈஜிங் ரொம்ப மனசு இளகி போய், அண்ணா போனா போது விட்டுருங்க, எனக்கு இப்ப கோவம் இல்லன்னு சொல்றா. ஹீரோவும் சரிமான்னு தலையாட்டுறான். மேனேஜர் லின் அப்படியே நெகிழ்ந்து போய் அவங்கள்ட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. ஆனா ஹீரோ கெத்தா சொல்றான், இன்னைக்கோட நாங்க 2 பேரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டோம், இனிமே இந்த பக்கம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கெத்தா வாசலை நோக்கி நடக்கறாங்க. மேனேஜர் லின் அவங்க போறதையே ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு டாடா காட்டுறாரு. கார்ல ஏறினதும் ஈஜிங் கவலையோட கேக்குறா, அண்ணா வேலையை விட்டாச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி போகும், சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத தங்கச்சி, நான் இப்பதான் ஒரு ஜேடு வித்தேன், அதுல ஏகப்பட்ட காசு கிடைச்சிருக்கு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம லாம் அண்ணங்கிட்டே கேளுன்னு சொல்றான். ஹைபின் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்மா, உனக்கு ஒரு குறைவும் இல்லாம உன் ஆயுசு காலத்துக்கும் உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஹீரோ ஈகான் கிட்ட காசு இருக்குன்னு சொல்றான். ஈஜிங் ஆச்சரியமா, அண்ணா அப்படி எவ்வளவு காசுக்கு அந்த ஜேட வித்தன்னு கேக்குறா. ஹீரோ ரொம்ப சிம்பிளா, ரொம்ப இல்லம்மா, வெறும் சில கோடிங்க தான்னு சொல்றான். இத கேட்டதும் ஈஜிங் அப்படியே ஷாக் ஆகி அவனோட காலரை புடிச்சு இழுக்கிறான். என்னது கோடிகளா, நிஜமாவா? ஹீரோ மூச்சு திணறி, ஐயோ தங்கச்சி விடு, எனக்கு மூச்சு முட்டுதுன்னு அலறான். சீன் இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு மாறுது. 3 பேரும் ஜாலியா நடந்து வராங்க. ஹீரோ அவ தங்கச்சிய பார்த்து, நிறைய வருஷம் ஆச்சு நீ ஷாப்பிங் பண்ணி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடு, அண்ணன் நான் இன்னைக்கு உனக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றான். அங்க இருந்த விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஈஜிங் மெதுவா சொல்றா, அண்ணா இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமா இருக்கு, நம்ம வேற எங்கேயாவது போலாமா? ஹைபின் சிரிக்கிக்கிட்டே, பயப்படாதம்மா, இந்த ட்ரெஸ்ஸு காசெல்லாம் நம்ம ஹீரோ ஈஹானுக்கு ஒரு சில்லற காசு மாதிரின்னு சொல்றான். ஹீரோவும் அவளை உற்சாகப்படுத்துறான். ஆமா தங்கச்சி, உனக்கு பிடிச்சதை எடு, அண்ணன் இருக்கேன். நம்ம ஹீரோ ஈஹான் ரொம்ப மெதுவா அவன் தங்கச்சிய கடைக்குள்ள கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளியே வந்த ஈஜிங் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே கேக்குறா, அண்ணா இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகேவா, இது ரொம்ப கவரா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு கேக்குறா. அப்புறம் கண்ணாடியில அவளே பார்த்ததும், ஆனா இந்த Dress நிஜமாவே அழகா இருக்கான்னு குஷியாகறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ எதை போட்டாலும் அழகாத்தான் இருப்பம்மான்னு ஐஸ் வைக்கிறான். பக்கத்துல இருக்கிற நம்ம லாம் வம்பு பண்றான். உன் தங்கச்சி இவ்ளோ அழகா இருக்காளே, பேசாம என்ன உன் மச்சானாவே ஆக்கிக்கோயேன்னு கேக்குறான். ஹீரோவும் ஜாலியா, அதெல்லாம் என் தங்கச்சியோட விருப்பம், அவ யார செலக்ட் பண்றாளோ அதுக்கு நான் ஓகேன்னு சொல்றான். இதை கேட்டதும் லாம் அப்படியே தன் தொப்பைய ஒரு நிமிஷம் உத்து பாக்குறான். அப்புறம் அசடு வழிஞ்சுக்கிட்டு, சரி விடு, இவ்வளவு பெரிய அழகு தேவதை என் கூட வந்தா அது மல்லிகை பூவை கொண்டு போய் குப்பையில வச்ச மாதிரி ஆயிடும்னு சோகமா முணுமுணுக்கிறான். ஹீரோ அவனை உற்சாகப்படுத்துறான். பிரதர் லாம், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வில்லன் லூஃபே அந்த பக்கம் வர்றான். அவன் முகமே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. என்ன ஒரு தற்செயல், ஈகான் மாதிரி ஒரு பிச்சைக்காரன் எல்லாம் இங்க ஷாப்பிங் பண்ண வந்துட்டானான்னு நக்கலா கேக்குறான். அவன் கூட வந்த பொண்ணை ரொம்ப சீனா கட்டி பிடிச்சுக்கிட்டு கெத்தா தலையை தூக்கிட்டு வர்றான். ஹீரோக்கு கடுப்பாகிடுச்சு. லூஃபே, நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி வர்றதுக்கு தைரியம் இருக்கான்னு கடிக்கிறான். லூஃபே பயத்துல அந்த பொண்ணை தனக்கு முன்னாடி கேளையமா பிடிச்சுக்கிட்டு, இங்க போலீஸ் ரோந்து போயிட்டு இருக்காங்க, முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருடான்னு சீன் போடுறான். ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். போலீஸ் இருக்காங்க, இப்போ இவன் கிட்ட வம்பு பண்றது புத்திசாலித்தனம் இல்லைன்னு அமைதியாகிறான். லாம் மெதுவா காதுல கேக்குறான், தம்பி ஆளுங்களை வர சொல்லி இவனை காலி பண்ணவா? ஆனா ஹீரோ தலையை ஆட்டி, வேணாலாம், இவன் என்னதான் பண்றான்னு பாப்போன்னு சொல்றான். லூஃபே திமிரா சொல்றான், ஓரமா போடா, நான் இங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன், நீ வழிய மறிக்கிறியா? ஹீரோவும் நக்கலா, நானும் தான் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன், நீ வேற வழியில போடான்னு சொல்றான். உன்ன மாதிரி ஒரு ஓட்டாண்டிக்கு இங்க வாங்குற அளவுக்கு ஒன்னும் காசு இருக்காது, சும்மா சீன் போடாதன்னு லூஃபே கிண்டல் பண்றான். அவன் கூட வந்த பொண்ணு நக்கலா, இவனை பார்த்தா உள்ளாட வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது போலையேன்னு சிரிக்கிறா. ஹீரோவும் தங்கச்சியும் இவனுங்களுக்கு மூளையில ஏதோ பிரச்சனைன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஈஜிங் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து, அண்ணா நான் Dress செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி காட்டுறா. எப்படி இருக்கேன்னு கேட்க, அங்க இருந்த 3 பேரும் ஒரே நேரத்துல செம அழகா இருக்கேன்னு கத்துறாங்க. இத பார்த்துட்டு லூஃபே கூட வந்த பொண்ணுக்கு பொறாம வந்துடுச்சு. இவள்கிட்ட என்னத்த பெருசா பாத்தீங்க, நான் தான் அவளை விட செம பிகருவன் லூஃபே கிட்ட கத்துறான். அவன் அவளை ஐஸ் வைக்கிறான். ஆமாம்மா, நீ தான் உலகத்திலேயே பேரழகின்னு பொய் சொல்றான். ஆனா மனசுக்குள்ள, இந்த ஓட்டாண்டி பயலுக்கு இவ்ளோ அழகான தங்கச்சியா, இவன் லக்கி தான், ஆனா சீக்கிரம் இவனை என் கால்ல விழ வைக்கிறேன்னு கருவுறான். ஹீரோ ரொம்ப அசால்ட்டா தன் பிளாக் கார்டை எடுத்து பில் போடுங்கன்னு சொல்றான். ஸ்டாஃப் சொல்றாங்க, சார்
டோட்டல் 2,54,321 யுவான் ஆகுது. லூஃபே நக்கலா நல்லாவே ஆக்டிங் கொடுக்கறான்னு நினைக்கிறான். அவன் கூட வந்த பொண்ணும் காசு இல்லனா எதுக்கு இவ்ளோ சீன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மிஷின்ல இருந்து பீப்னு சத்தம் வருது. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. லூஃபேக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்ணு அப்படியே பிதுங்கிடுச்சு. நிஜமாவே காசு கட்டிக்கானா இவன் பிச்சைக்காரன் இல்லையான்னு ஷாக் ஆகுறாங்க. ஈஜிங் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அண்ணா கிளம்பலாமான்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. இரு, உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு சொல்றான். வில்லன் கூட வந்த பொண்ணு கொஞ்சலா பேபி எனக்கு இந்த நெக்லஸ் வேணும் வாங்கித்தாங்கன்னு கேக்குறா. லூஃபேவும் பெருந்தன்மையா வாங்கிட்டா போச்சுன்னு சொல்றான். அவளும் நீங்க தான் பெஸ்ட்னு ஐஸ் வைக்கிறா. அவன் தான் முடிய கோதி விட்டுக்கிட்டு சில ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல, நான் வாங்கினா டைமண்ட் நெக்லஸா தான் வாங்குவேன்னு பில்டப் கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருக்கிற ஒரு நெக்லஸை பார்த்து இது நிஜமாவே அழகா இருக்குன்னு சொல்றான். அந்த ஸ்டாஃப் ரேட்ட சொல்றாங்க. சார் இதோட விலை 15 லட்சம் யுவான்னு. லூஃபே சிரிச்சுக்கிட்டே வெறும் 1.2 மில்லியன் தானான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். என்னது 15 லட்சமா ன்னு கத்துறான். அவன் கூட வந்த பொண்ணு சீக்கிரம் காசு கொடுங்கன்னு நச்சரிக்கிறான். லூஃபே மனசுக்குள்ள நேத்து நைட்டு தான் இவள பார்த்தேன், அதுக்குள்ள 15 லட்சத்துக்கு வேட்டு வைக்கிறாளேன்னு பதறான். அவன் நைஸா வேற பக்கமா விரல காட்டி பேபி அந்த பக்கம் இருக்கிற பொருள் உனக்கு இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன்னு மழுவுறான். அப்போ அங்க இருந்த ஒரு பொம்மை மேஜிக் வாண்டை எடுத்து ஒரு பொண்ணு ஆட்டிக்கிட்டு பூம் பூம் மந்திரம் தந்திரம்னு விளையாடிட்டு இருக்கா. இத பார்த்ததும் எல்லாரும் அப்படியே கப்சீனா ஆயிட்டாங்க. வில்லனுக்குள்ள வந்த பொண்ணு தரையில காலை உதைச்சு என்ன குழந்தையா நினைச்சிங்களா, எனக்கு அந்த டைமண்ட் நெக்லஸ் தான் வேணும்னு கத்துறா. ஸ்டாஃப் கேக்குறாங்க, சார் நீங்க தானே வாங்குறேன்னு சொன்னீங்க. லூஃபே கோவத்துல கத்துறான். இந்த நெக்லஸ போட உனக்கு என்ன தகுதி இருக்கு, கனவு கூட காணாதேன்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ ஈஹான் நடுவுல வர்றான். எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸ நான் வாங்குறேன் அப்படின்னு ஒரே போடுறான். அந்த ஸ்டாஃப் அசந்து போயிட்டாங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார்னு புகழுறாங்க. லூஃபேக்கு வயிறு எரியுது. இவன் கிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்ததுன்னு யோசிக்கிறான். அவ கூட வந்த பொண்ணும் இவன் தான் அந்த லூஃபே விட பெட்டரா இருக்கான் போலயேன்னு பொறாமையில பாக்குறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த நெக்லஸை ஈஜிங் தங்கச்சி கிட்ட கொடுத்து போட்டு பாருமான்னு சொல்றான். ஈஜிங் கவலையோட அண்ணா ஏற்கனவே நிறைய காசு செலவு பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல ஹீரோ மெதுவா இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமான்னு தேத்துறான். லூஃபே பல்ல கடிக்கிறான். இருடா உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வா போலான்னு அவ கூட வந்த பொண்ண கூப்பிடுறான். அவ கடுப்பாகி அவன் கால்ல ஒரு உதவிடுறா. எங்க போறது, காசு இருக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்டிங் கொடுத்தியா அப்படின்னு கேட்டுட்டு லூஃபேவை உதறிட்டு நம்ம ஹீரோ பக்கம் வர்றா. அவ ஹீரோவோட தோள் மேல கைய வச்சு கொஞ்சலா கிசுகிசுறா. எனக்கு இந்த நெக்லஸ மட்டும் வாங்கி கொடு, இன்னைக்கு நைட்டு நீ என்ன கேட்டாலும் நான் செய்றேன் அப்படின்னு ஹீரோவை கவர்றா. ஈஜிங் இத பார்த்ததும் வெறியாகி முன்னாடி பாயிரா. ஹேய் என் அந்தன உசுப்பேத்தாத, தள்ளி நில்லு அப்படின்னு கைகளை இறுக படிச்சுக்கிட்டு கோவத்துல நடுங்குறா. ஹீரோவும் லாமும் அப்படியே ஷாக் ஆகி அவளை பாக்குறாங்க. நிஜமாவே இது ஈஜானோட தங்கச்சி தான், அவளோட ஆரா வேற லெவல்ல மிரட்டுதேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஈஜிங் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து சரி அண்ணா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுது, கிளம்பலாம் வாங்கன்னு சொல்றான். சீன் இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மாறுது. ரூம்குள்ள ஈஹான் தனியா உட்காந்து யோசிக்கிறான். நாம தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டாச்சே, இப்பவே மாஸ்டர் ஹோனத்தனோட காலை சரி பண்ற வேலைய ஆரம்பிச்சிரலான்னு முடிவு பண்றான். அவன் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணி காய் காக்மெட் மெடிக்கல் கிளாசிக் தோன்று அப்படின்னு மனசுக்குள்ள கூப்பிடுறான். ஹீரோ இப்போ ரொம்ப தீவிரமா அந்த மெடிக்கல் டெக்னிக்ஸ படிக்கிறான். உடம்போட மேல் பகுதியை சரி பண்ற அப்பர் கேட் அக்யூபஞ்சர் முறையை இப்போ அவன் கத்துக்கிட்டான். இது இருந்தா எந்த ஒரு பெரிய நோயையும் குணப்படுத்த முடியுமா? அது மட்டும் இல்லாம இடுப்புக்கு கீழே இருக்கிற வியாதிகளை சரி பண்ற லோயர் கேட் 3 நீடில்ஸ் முறையையும் நுணுக்கமா புரிஞ்சுக்கிறான். ஈஹான் நம்பிக்கையா தலையாட்டுறான். சூப்பர், இந்த 2 வித்தங்க இருந்தா போதும், மாஸ்டரோட காலை கண்டிப்பா பழையபடி நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி தன் சக்தியை வளர்த்துக்கிறான். கல்டிவேஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நீண்ட மூச்சை விட்டுட்டு கண்ணை திறக்கிறான். இப்போ அவனோட அறிவு இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கு. வெளியே ஹீரோவோட தங்கச்சி ஈஜிங் ரொம்ப குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பாவோட கடைசி வார்த்தைகள் ஞாபகம் வருது. ஈஜிங், நீ ஈஹானோட சொந்த தங்கச்சி கிடையாது. அவன் வளர்ந்து பெரியவனானதும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு அவரு சாகிறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கியிருப்பாரு. ஈஜிங் அந்த ரூம் வாசல்ல நின்னு ஹீரோ தியானம் பண்றத ரகசியமா பாக்குறா. இப்போ அவன் ஒரு பொறுப்பான ஆளா வளர்ந்துட்டான். ஒருவேளை அந்த பழைய சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சோன்னு நினைச்சு பாக்குறா. அடுத்த நாள் காலை நம்ம ஹீரோ சோம்பல் முறிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிறான். ஒரு வழியா விடிய விடிய படிச்சு இந்த 9 மேல் ஊசிகளையும் 3 கீழ் ஊசிகளையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு மாஸ்டர் பண்ணிட்டேன்டா அப்படின்னு குஷியாகிறான். ஆனா பாவம் ஈஜிங் அந்த பழைய சத்தியத்தை நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ல கருவளையத்தோட வெளியே வர்றா. ஈஹான் சிரிச்சுக்கிட்டே தங்கச்சி குட் மார்னிங்னு சொல்றான். ஆனா அவனை பார்த்ததும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பக்குனாகி ஒரு அடி பின்னாடி போயிடுறா. அடுத்த செகண்ட் டமார்னு கதவை சாத்திட்டு உள்ள ஓடிடுறா. ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல.
என்னடா இது, நான் என்ன அவ்வளோ பயங்கரமானவனான்னு குழம்புறான். அப்புறம் சரி விடு, இப்போதைக்கு மாஸ்டரோட காலை சரி பண்றது தான் முக்கியம்னு கிளம்புறான். ஈஜிங் பின்னாடி நின்னு அவன் போறதையே ஒரு மாதிரி குற்ற உணர்வோட பார்த்துட்டு, ஈஹான் நீ என்ன தப்பா நினைக்காதன்னு முணுமுணுக்கிறா. சீன் இப்போ மாஸ்டர் ஹோனத்தன் வீட்டுக்கு மாறுது. அங்க ஒரு பயங்கரமான டென்ஷன். ஈஹான் நேரா கேக்குறான், மாஸ்டர் நீங்க ரெடியா? அவர் ரொம்ப உறுதியா, நான் எப்பவும் ரெடி தம்பின்னு சொல்றாரு. ஈஹான் அந்த அக்யூபஞ்சர் ஊசிகளை வெளியெடுத்து, சரி நான் இப்ப ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். மாஸ்டரும் சீரியஸா பண்ணுடா தம்பின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த செகண்ட் என்னாச்சு தெரியுமா? நம்ம ஹீரோ அந்த ஊசிய கொண்டு போய் ஒரு சிக்கன் லெக் பீஸ்ல குத்துறான். மாஸ்டர் ஷாக் ஆகி, என்னது செம்ம வாசனையா இருக்கேன்னு கேக்குறாரு. ஹீரோ, கொஞ்சம் மசாலா சேர்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்கேயே கிரில் சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஷியாவோ யோயுக்கு செம்ம காண்டு. காரை சரி பண்ண வந்தியா இல்ல இங்க வந்து தின்னுட்டு இருக்க வந்தியான்னு கத்துறா. கடுப்புல 2 பேருக்கும் மண்டையில ஒரு கொட்டு வைக்கிறா. ஹீரோ பதறி போய் விளக்குறான், இல்லம்மா மாஸ்டர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரா, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலான்னு தான் இப்படி பண்ணேன்னு. மாஸ்டரும், ஆமாம்மா நானும் சும்மா ஒரு வாய் தான் சாப்பிட்டேன்னு வக்காலத்து வாங்குறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் மாஸ்டர் கேக்குறாரு, சரி ஈஹான் தம்பி, நிஜமாவே எல்லாம் தயாரா, வழி கண்டுபிடிச்சிட்டியான்னு. ஹீரோ நம்பிக்கையா தலையாட்டுறான். கண்டிப்பா மாஸ்டர், உங்க காலை சரி பண்ற வழியே கண்டுபிடிச்சிட்டேன். இத கேட்டதும் யோயு குஷியாயிடுறா. அப்பாடா, ஒரு வழியா என் அண்ணன் காலுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சின்னு. ஆனா ஹீரோ ஒரு எச்சரிக்கை கொடுக்கறான், நான் அக்யூபஞ்சர் தான் பண்ண போறேன். ஆனா உங்க காலு ரொம்ப நாளா முடங்கி கிடக்கறதால ரத்த நாளங்கள் எல்லாம் பிளாக் ஆயிருக்கு. கொஞ்சம் பிசகுனாலும் கால் நிரந்தரமா ஊனமா போக வாய்ப்பிருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். யோயு பயந்து போயிடுறா. வேணா அண்ணா, வேற ஏதாவது வழி இருந்தா பாப்போம், ஃபாரின் டாக்டர்ஸ் யாரையாவது கூப்பிடுவோம்னு சொல்றா. ஆனா மாஸ்டர் ரொம்ப உறுதியா மறுக்கிறாரு. வேற வழி இருந்தா நான் ஏன் 3 வருஷமா இங்க முடங்கி கிடக்கிறேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி என் எதிரிகள் என்ன சதி பண்ணி இந்த நிலைமைக்கு ஆக்குனாங்க. என் கூட இருந்த எத்தனையோ தம்பிகள் செத்து போயிட்டாங்க. நான் இப்ப ஒரு ஒளிஞ்சு வாழற பிழைப்பா இருக்கேன்னு வேதனையா சொல்றாரு. யோயு அழுதுகிட்டே, வேணா அண்ணா விட்டுருங்கன்னு சொல்றா. ஆனா மாஸ்டர் விடல. நான் விடமாட்டேன். என் திறமைய நிரூபிக்கிறதுக்காக இல்ல, நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் திரும்ப பெறத்தான் இந்த 3 வருஷமா காத்துட்டு இருக்கேன்னு வீரமா பேசுறாரு. ஹீரோவும் எமோஷனல் ஆகி, சூப்பர் மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் என் முழு திறமையையும் போட்டு உங்களை சரி பண்றேன்னு சொல்றான். யோயுவும், ஈஹான் நீந்தான் என் அண்ணனை காப்பாத்தணும்னு கெஞ்சுறா. சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஊசிகளை எடுக்கிறான். இது சாதா கடையில வாங்கின ஊசிதான், ஆனா வேலைய சரியா செய்யும்னு சொல்றான். மாஸ்டர் கிட்ட, இப்போ உங்க கால்ல ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த நரம்புகளை திரும்ப இணைக்க போறேன், செம்ம வலி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். மாஸ்டர் பல்ல கடிக்கிறாரு. ஆரம்பி தம்பி. ஹீரோ தான் முழு சக்தியையும் மணிக்கட்டுல கொண்டு வர்றான். கண்ணை திறந்து இன்யாங் தர்மா ஐஸ ஆக்டிவேட் பண்றான். மாஸ்டரோட கால்ல இருக்கிற அந்த வர்ம புள்ளிகளை துல்லியமா பார்த்து ஊசியை இறக்குறான். மாஸ்டர் வலியால துடிக்கிறாரு, ஆனா விடல. ஹீரோ பதட்டமா கத்துறான், அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு, சீக்கிரம் ஒரு கத்தியையும் துணியையும் எடுங்கடான்னு. யோயு ஓடி வந்து, இந்தாங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கொடுக்கறா. ஹீரோ டக்குன்னு அந்த டூல்ஸ வாங்கிட்டு, மாஸ்டர் கெட்ட ரத்தத்தை வெளியே எடுக்க போறேன், ரெடியா இருங்கன்னு சிக்னல் கொடுக்கறான். ஈஹான் ரொம்ப கவனமா ஒரு சின்ன கீறல் இன்சிஷன் போட்டு உள்ள தேங்கி இருக்கிற அந்த கருப்பு ரத்தத்தை வெளியே எடுக்கறான். இத பார்த்ததும் ஷியாவோயோயி மூஞ்ச சுருக்குறா. ஐயோ பார்க்கவே பயமா இருக்கே. ஈஹான் செம கூலா விளக்குறான், இந்த ரத்தம் பல வருஷமா இங்கேயே தேங்கி போயிருக்கு, அதான் இப்படி இருக்கு. இத மட்டும் முழுசா எடுத்துட்டோம்னா உன் அண்ணன் கால் பாதி குணமாகிடும் அப்படின்னு சொன்னதும் யோயு குஷியாகி கத்துறா. அண்ணா இப்போ எப்படி இருக்குன்னு ஆர்வமா கேக்குறா. மாஸ்டர் ஹோனத்தன் எக்ஸைட் ஆகி சொல்றாரு, கால்ல ஏதோ ஒரு மாதிரி திம்முன்னு நம்பா இருக்குடா, இப்பதான் என் கால் என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வருது. ஹீரோ சொல்றான், இது வெறும் ஆரம்பம் தான் மாஸ்டர், அடுத்து உங்க நரம்புகளை திரும்ப இணைக்க போறேன். யோயு உற்சாகமா, அண்ணாவை தெரிக்க விடுவே ஈஹான்னு சப்போர்ட் பண்ண மாஸ்டர் நம்ம ஹீரோ மேல முழு நம்பிக்கையே வைக்கிறாரு. ஈஹான் மாஸ்டரோட கணுக்கால பலமா பிடிச்சுக்கிட்டு தான் உடம்புல இருக்கிற அந்த இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நரம்புகளை ஒட்ட வைக்கிறான். இத தூரத்துல இருந்து பாக்குற ஹைபின் ஆச்சரியத்துல வாயடைச்சு போறான். என்னடா இது, இவன் இவ்ளோ கம்மியான லெவல்ல இருந்தாலும் இவன் யூஸ் பண்ற சக்தி வேற லெவல்ல இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோ கனத்த குரல்ல சொல்றான், இன்னும் கொஞ்சம் தான், முடிஞ்சது. டக்குன்னு மாஸ்டரோட முட்டியில ஒரு அழுத்தம் கொடுத்து, எழுந்து நில்லுங்கன்னு கத்துறான். மாஸ்டர் டக்குன்னு காலை அசைக்கிறாரு. அவரோட கால் துடிக்கிறத பார்த்ததும் யோயு ஆனந்தத்துல கத்துறா. ஹீரோ ஒரு நீண்ட மூச்சை விட்டுட்டு, அப்பாடா முடிஞ்சுது, நிஜமாவே செம டயர்ட்னு சொல்றான். மெதுவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான், மாஸ்டர் இப்போ மெதுவா எழுந்து நிக்க பாருங்க.
மாஸ்டர் அப்படியே மெதுவா தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிறாரு. யோயுவோட கண்ல இருந்து சந்தோஷத்துல தண்ணியே வந்துடுச்சு. மாஸ்டர் கெத்தா சொல்றாரு, மாஸ்டர் ஹோனத்தன் ரிட்டர்ன்ஸ். ஹீரோ அஷூரன்ஸ் கொடுக்கறான், இன்னும் ஒரு 3 நாள்ல நீங்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க மாஸ்டர். அவர் நெகிழ்ந்து போய் தேங்க்ஸ் சொல்றாரு. இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ஈஹான் தம்பி, இன்னையிலிருந்து என் உயிரே உன் கையில தான். ஈஹான் அன்பா சொல்றான், யோ மாஸ்டர், நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. மாஸ்டர் அப்படியே குஷியாகி நம்ம ஹீரோவை தான் கூட பிறந்த தம்பிய ஏத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறாரு. அதுதான் அவரோட ஹெவன்லி ஆர்ட்ஸ் புக். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறான். சீன் இப்போ ஒரு பிரம்மாண்டமான வில்லா வீட்டுக்கு மாறுது. ஹீரோ அவன் தங்கச்சி கிட்ட ரொம்ப எக்ஸைட்மெண்டோட, தங்கச்சி இதுதான் நான் புதுசா வாங்கின வீடுன்னு காட்டுறான். அந்த வீட்டை சுத்தி பார்த்த ஈஜிங் அப்படியே அசந்து போயிடுறா. அண்ணா, நீ நிஜமாவே ரொம்ப திறமசாலிப்பான்னு பாராட்டுறா. அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டே, இனிமே நான் உன்னை நம்பிதான் இருக்கணும் போலையேன்னு ஜாலியா சொல்லிட்டு, அப்புறம் அவ சொல்லத நினைச்சு அவளே வெக்கப்படுறா. ஹீரோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அண்ணன் இருக்கேன்ல. அப்புறம் சொல்றான், தாத்தா அப்புறம் லாம் டுவாங் எல்லாரும் இப்ப வந்துருவாங்க, நான் போய் அவங்கள வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு ஓடுறான். ஈஜிங் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறா. ஹீரோ வெளியே ஓடி வரும்போது டும்னு ஒரு பொண்ணு மேல மோதிட்டான். அது யாருன்னா நம்ம யான் லிங்கோ. 2 பேரும் பலமா மோதுனதுல அவங்க கையில இருந்த திங்ஸ் எல்லாம் சிதறுது. ஹீரோ வலியில தரையில விழுகுறான். ஆனா என்ன கொடுமைன்னா, ஒரு பிங்க் கலர் பிரா அவன் தலையில வந்து மாட்டிக்குது. அவளும் கீழே விழுந்துட்டு ஷாக் ஆகி கத்துறா. யான் லிங்கோ தன தலைய புடிச்சுக்கிட்டு, ஐயோ வலிக்கிறதே, எவன்டா இது ரோட்ட பார்க்காம வர்றதுன்னு கத்துறா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததும், நீயா, நீ மறுபடியும் இங்கேயுமான்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ டக்குன்னு ஒரு ஹெலோ சொல்லிட்டு, ஆபீசர் யான், நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அப்புறம் குழப்பத்தோட தான் தலையில இருந்த அந்த பொருளை கழட்டி, இது என்னதுன்னு கேட்க, யான் அப்படியே முகம் செவத்து போயிடுது. அது அவளோடதுன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு வெறி ஏறிடுச்சு. பலார்னு ஹீரோவை ஒரு அற விடுறா. பர்வர்ட், ராஸ்கல்னு கத்துறா. ஹீரோ கோவமா, நீ தான் என் மேல வந்து மோதுன, இப்போ என்ன அடிக்கிறியான்னு கேக்குறான். ஆனா யான் விடல, மறுபடியும் அவனை அடிக்க பாயிரா. ஈஹான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மல்யுத்தம் பண்றான். ஏன் மேடம் இவ்ளோ அக்ரெசிவா இருக்கீங்க, மறுபடியும் வந்தீங்கன்னா நானும் திருப்பி அடிப்பேன்னு வார்னிங் கொடுக்கறான். யானோட கண்ல நெருப்பு பறக்குது. வாடா பாத்துரலாம்னு 2 பேரும் தரையில உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் 2 சொகுசு கார்கள் ஹீரோவோட வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. லாம் ஆச்சரியமா, இதான் ஈஹானோட புது வீடான்னு கேக்குறான். லின் பீமோ தலையாட்டிட்டு, ஏன் வெளியே யாருமே இல்லன்னு உத்து பாக்குறான். அப்புறம் தரையில உருண்டுகிட்டு இருக்கிற அந்த 2 பேரையும் பாக்குறான். லிங்கோ கடைசியா, இன்னைக்கு நிறைய பேர் வேடிக்கை பாக்குறதான உன்னை விடுறேன், இல்லனா கவனிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. ஹைபின் அவளை பார்த்ததும் ஷாக் ஆகுறான். டே ஈஹான், இவ யான் ஃபேமிலியோட அந்த முரட்டு பொண்ணுடா, இவகிட்ட நான் போட வம்பு பண்ண மாட்டேன், நீ எப்படிடா இவள வம்பு பண்ணன்னு கேக்குறான். ஹீரோ டயர்டா, டே இது ஒரு பெரிய கதடா லாம், முதல்ல வீட்டுக்குள்ள வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறான். உள்ள ஈஜிங் எல்லாரையும் அன்பா வரவேற்கிறா. ஹீரோ எல்லாரையும் உட்கார வச்சு, மரியாதையெல்லாம் வேண்டாம், ஜாலியா இருங்கன்னு சொல்றான். அப்போ அங்க வந்த பெரியவர் யான் மிங்ஷின் நக்கலா, ஈஹான் அதுக்குள்ள என் பேத்திய உன் பக்கம் இழுத்துட்டியான்னு கேக்குறாரு. யுன்னர் வெக்கத்துல செவந்து போயிடுறா. ஹீரோ பதறி போய், தாத்தா இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்னு சொல்லிட்டு லின் பீமோவை சாட்சிக்கு கூப்பிடுறான். ஆனா அந்த லின் பீமோவும் லாமும் எஸ்கேப் ஆகிறதுக்காக, வீடு செம அழகா இருக்குல்லன்னு பேச்ச மாத்திடுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள, துரோகிங்களா நீங்கன்னு கருவுறான். கடைசியா அந்த பெரியவர், சரி விடுங்கப்பா, இலசுகளோட மேட்ரை அவங்களே பாத்துக்கட்டோன்னு ரொம்ப பெருந்தன்மையா அந்த டாபிக்க முடிச்சு வைக்கிறாரு.